ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வேர்க்கடலை சட்னி தான் ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வேர்க்கடலை சட்னி சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இட்லி வேகிற டைமில் சட்னி சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நான் இட்லிக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இட்லிக்கு தான் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இட்லி நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூடான இட்லிக்கு இந்த சட்னி இங்கே பாருங்கள், தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பல் பூண்டு. இஞ்சி கொஞ்சம் கூடுதலாகவும் பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும், பச்சை வாசனை போகட்டும். இங்கே பாருங்கள், ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸு புளி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆற வச்சுட்டு ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வறுத்த வேர்க்கடலை இருக்குது என்கிட்ட, அதனால் நான் இதில் சேர்க்கலை. வறுக்காமல் வேர்க்கடலையாக இருந்தால் இப்போ சேர்த்து ஒரு 3 நிமிஷம் இது கூடவே, இது வதக்கியிருக்கிறேன் பாருங்கள், இது கூடவே சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டேன், ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூடவே வறுத்த வேர்க்கடலை இருக்குது இல்லையா, இதுவும் சேர்த்து அப்படியே ஒன்றாவே சேர்த்து தண்ணி கொஞ்சம் விட்டு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சட்னி எப்படி அரைக்கிறோமோ அதே அளவுக்கு, ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் குறப்பாகவும் இல்லாமல் நடுப்பதமாக இருக்குது பாருங்கள். சட்னிக்கு அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது மாதிரி அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், தோல் ஒன்றும் பாதியமாக இருந்தால் பரவாயில்ல. சட்னிக்கு தகுந்த கல் உப்பு. இங்கே பாருங்கள், சட்னி நல்லா அரைச்சிருக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம வதக்கணும் இல்லையா, அதே வானல் தான். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் கூடுதலாக இருக்கட்டும் கடுகு உளுத்தம்பருப்பு. பாருங்கள், சிட்டிகை சீரகம் அமைச்சிருது. இந்த டைமில் கருவேப்பிலை கொஞ்சம், அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சட்னி நல்லா தாளிச்சிருச்சு, நல்லா பொரிஞ்சிருக்கு. இதை அப்படியே அள்ளி நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கிறோம் இல்லையா, அதில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தனி பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். நம்ம தாளித்ததை அப்படி இதில் கொட்டிடலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்தாச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விடுங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சட்னி சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், ரொம்ப தண்ணி இல்லை, ரொம்ப திக்கால, மீடியமான அளவில் இருக்கணும். அவ்வளோதான். நான் சூடான இட்லிக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். சீக்கிரமாக சட்னி ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இட்லி வேகிற டைமில் இந்த சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், வேர்க்கடலை சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.